மற்றும் ஒரு அண்மை செய்தி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 10 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம். சிறுமியை சீரழித்த குற்றவாளி எங்கே என்று போலீசார் திணறி வருகின்றனர். 6 நாட்களாகியும் குற்றவாளியை பிடிக்காத போலீஸ் அதிகாரிகள். சம்பவம் நடந்து 6 நாட்கள் ஆன பிறகும் குற்றவாளியை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாலையில் நடந்து சென்ற சிறுமியை பின்தொடர்ந்து சென்று வாயை பொத்தி தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ள நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன், இது குறித்த தகவல்கள் என்ன, பதிவு செய்யலாம்? மோனிஷா, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பகுதியில் 10 வயது சிறுமி பள்ளி முடிந்து தனது பாட்டி வீட்டுக்கு நடந்து சென்ற போது சிறுமிக்கு நடந்த கொடூரம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாதிக்கப்பட்ட இந்த சிறுமிக்கு சென்னை அரசு மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் நடந்து சுமார் 5 நாட்கள் ஆகியிருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதுவரை போலீசார் இந்த சிறுமியிடம் நடக்கப்பட்ட இந்த சம்பவத்தை குறித்து முழுமையான விசாரணைகளில் ஈடுபடவில்லை. இது மட்டுமின்றி அந்த குற்றவாளியை பிடிப்பதற்கு இந்த போலீசார் திணறி வருகிறார்கள் கூட என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த சம்பவம் தொடர்பாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் அண்ணாமலை தலைவர் அவரும் தற்போது ஒரு தங்களுடைய கருத்துக்களை இணையதளத்துல பதிவிட்டு வருகிறார். இது போன்ற ஒரு சூழல்ல தற்போதுதான் தனிப்படை அமைத்து இருக்கிறோம். அப்படி என்றால் அப்ப இதற்கு முன்பதாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய அந்த வாயை பொத்தி அந்த நபர் வடமாநில நபர் என்று சொல்கிறார்கள். அந்த நபர் தூக்கி செல்லி பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்க்க முடிந்தது. ஆனால் இந்த காட்சி வெளியே வந்தது பிறகுதான் தற்போது இந்த சம்பவத்தினுடைய பரபரப்பு பார்க்கப்பட்டு வருகிறது. இல்லை என்றால் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசார் இதை அப்படியே மூடி மறைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியே வந்த பிறகு சிறுமிக்கு நடந்தது அநீதியை அனைவருக்குமே தெரிந்தது ஒரு உண்மையாக இருக்கக்கூடிய இந்த நிலையில தற்போது இவர்களை பிடிப்பதற்காக தனிப்படை அமைத்திருக்கிறோம், தொடர்ந்து இவர்கள் தேடுதல் வேலையில் ஈடுபட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்றைய தினமே புகார் அளித்தது. 5 நாட்கள் முன்பதாகவே புகார் அளிக்கப்பட்டிருந்தது. அப்போது தீவிர நடவடிக்கை எடுத்திருந்தால் திருவள்ளூர் மாவட்ட கண்காணிப்பாளர் சீனிவாசன் அவர் தலைமையிலான இருக்கக்கூடிய போலீசார் தற்போது மெத்தனமாக செயல்படுகிறார் என்பதுதான் தற்போது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. ஏன் என்றால் புகார் கொடுத்த அன்றைய தினமே இந்த நபரை பிடித்திருக்கலாம். ஆனால் இதுவரை கைது செய்யாத ஒரு விளைவின் காரணமாக அந்த நபர் எங்கு இருக்கிறார் என்றது தற்போது பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடம் ரயில்வே ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையம், இது போன்ற ஒரு பகுதியெல்லாம் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்து வராங்க. அன்றைய தினமே சிசிடிவி காட்சி ஆய்வு குற்றவாளி பிடிப்பதற்கு ஏதுவாக இருந்திருக்கணும். அது போன்ற ஒரு சூழல் இல்லாமல் சிசிடிவி காட்சிகள் வெளியே இந்த சம்பவம் பேசும் பொருளாகி இருக்கிறது. சிறுமிக்கப்பட்ட வேதனைகள்லாம் அரசியல் தலைவர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்களை பதிவிக்கிறார்கள் என்பதுதான் தற்போது தனிப்படை அமைத்திருக்கும் என்று சொல்கிறதை விட அந்த நபரை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றுதான் பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயார் வைக்கக்கூடிய கோரிக்கை. அவர்களிடம் நம்ம என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வதற்காக அணுகியிருந்தோம். ஆனால் அவர்கள் மன வேதனை இருக்கக்கூடிய இந்த சூழல நம்மளிடம் என் சிறுமியை போல மற்ற ஒரு எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கூடாது, இந்த நபரை பிடித்து ரீதியான ஒரு நடவடிக்கை வேண்டும் அப்படின்னு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியுடைய தாயார் வைக்கிறாங்க. இந்த சம்பவத்தின் அடிப்படையில் தற்போது தனிப்படை அமைக்கப்பட்டு தேர்தல் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது. அந்த நபரை விரைவில் கைது செய்ய வேண்டும் என்றுதான் பாதிக்கப்பட்டு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையும் குற்றச்சாட்டாகவும் இருக்கிறது. மோனிஷா, பார்த்திபன், தகவல்களுக்கு நன்றி.